ஏனா ஏமா ஏனா ஓய் நானே ஓய் நானே இந்த ஊருக்கு இப்பதான் முதல்ல வந்திருக்கேன். சரி நான் யாருக்கிட்ட தான் போகட்டும்? வீடியோ எடுக்கிற அப்படி சேகரமா மட்டும் போ. அவரே அப்ப கூட தான் இருக்கிற அப்படி. அது இல்லைங்க, என் கூட பேசுறதுக்கு ஒரு குச்சால குச்ச கூட காணுமே. எப்படி ஒரே குச்சால கூட குச்ச காணல. ஏமா காது கேக்கல சொல்ல. ஒரே குச்சால குச்ச கூட இல்லையே. கண்ணத்தன முண்டை ஓய் அறுத்து போட்டா ஒரு குஞ்சு சேரும். எல்லாம் நெட்டு குஞ்சம் குட்டை குஞ்சம் கட்டையாவும் குட்டையாவும் இருக்குது. அந்த பிள்ளைக்கு குத்து பாப்பல நீ எது குஞ்சு விடாத. எப்படிப்பா? ஓ உங்ககிட்ட பேசுறதுக்கு ஆளு வேணும்னு கேக்குறேன். கூட பேசுறதுக்கு வீட்டுக்கு ஒரு ஆள் வேணும். ஏய் அப்படியா? ஆமா. ஏமா உங்களுக்கு பேசுறதுக்கு வேணும். புதுசு வந்ததும் பார்க்காத பழசு நினைச்சு பாரு. முள்ளுகாட்டுல 2 பேரும் படுத்துக்கிட்டு இருந்த மாதிரிலாம். ஏமா உங்ககிட்ட பேசுறதுக்கு ஆள் தானே? ஆமா. உலகத்துக்கு ஐஸ்வர்யா டயர்டா இருக்கால. அவங்க தங்கச்சி டொயானாமா. ஓ ஐஸ்வர்யா டயானான்னு சொல்ற. ஏய் சொல்றமா. ஓ ஐஸ்வர்யா தங்கச்சியோட டொயானா. ஆமா. ஓ அவ இருக்கறா. அவகிட்ட போய் பேச நல்லா பேசுவாளா? ஏய் அருமையா பேசுவாமா. என்னங்க சொல்றீங்க? ஆமா. நல்லா பேசுவாளா? அப்பா கொஞ்சம் பார்த்து பத்திரமா. ஏனா நாய் கடிச்சா கூட தொப்புள் சுத்தி ஊசி போட்டு விட்டுருவாங்க. ஏனா நாய் கடிச்சா தொப்புள் சுத்தி ஊசி போடுவாங்க. ஆமா. இந்த திருட்டு தேவடியா கடிச்சா எதெல்லாம் போடுவாங்க. பாத்துக்க. அதனால பதனமா போய் பேசு. ஓ பேசுறா. ஆமா. எங்க உன்னை நம்பித்தான் போறேன். பின்னாடியே இரு. எனக்கு ஏதாவது அச்சகாய மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா சரி உடனே அவனை கூப்பிடுறேன். சரிமா. ரைட் போட்டா. போமா. தகரப்பா. பேண்ட் வைக்கணும். ஏப்பா அண்ணா ஓய் உன்னை நம்பித்தால போறேன். சரி நம்பித்தால போறேன். சோத்த பாருன்னு படுத்திருக்காது எதிர்ச்சோக்காரு. ஏனா அங்க போய் பார்த்தா ஒரு பேய் நிக்குதுடா. என்னது? ஒரு பேய் சுடுகாட்டுல பாதி வெந்து வேவாத நின்னுடுறா. ஓய் அவ பேயெல்லாம் இல்ல. அவளும் உன்ன மாதிரி ஒரு பெண்மணி தாமா. ஓ அவளும் என்னோட ஒரு பெண் தான். ஆமா. போய் பேசுடா. போய் பேசு. ஓ அக்கா இதற்கற அக்கா. ஓ மானே நானே உனக்கு பேட்டேன். இல்ல திப்புதி நானே பேட்டேன். ஓ பெரியம்மா ஏன் உங்க பெரிய பிள்ளைய சேர்த்துக்கிட்டு இருந்தேன். ஓ அத்தை வாத்தை யாருமே வர மாட்டேங்கிறாரு. எப்படிலாம் கேக்குறாங்க. எனக்கு ஒருத்தர் கூட கொடுக்கல. அதுலப்பா அத்தை அத்தல்ல ஏங்க இவள அம்மா பெரியம்மா சித்தி கூப்பிட்டு பார்த்தா அத்தனை கூப்பிட்டு பார்த்தா பேசல. சரி பாட்டியை கூப்பிட்டு பார்த்தா ஏமா அப்படி எல்லாம் கூட தெலவ மாட்டா. நல்லா அடிச்சு பேசுமா. ஓ நல்லா அடிச்சு பேசுறது. ஆமா. எப்படி பேசுறா? ஆனா தலைவல மட்டும் அடிச்சு விடாத. கோவம் வந்துரும். மலை 250 ரூபாய் சொல்றான் மல்லி. போமா போய் பேசுடா. நல்லா அடிச்சு பேசுறே. டேய் உலவுக்கு தலைமைக்கு தேவடா அப்படி தக்காளி தட்டறத பேசுடி. தேவடா பேசுடி. அடி உலவுக்கு பேசுடி. அடி தேவடா பேசுடி. அடி தேவடா பேசுடி. தேவடா விட்டுடாடி. அடி 10 வேல போறவல கொலை வேல போறவல என்ன முள்ளுகாட்ல போறவல தோரகாட்ல போறவல அரகாட்ல போறவல ஏடி ஒரு முடி தேங்காய் இந்த பூஜாரி விடா. யார் நாடா நீ போடியா? என்ன காளைய கோயில் என்ன கோயில்? மாரியா கோயில். ஆறுனி சொல்லிட்டு ஏண்டி யார பத்திரி தேவடியான்ற யாரு கால்ல இருக்கிற பீ யாரு கால்ல இழிக்கிறது? என்னடி ஏன் ஒருத்தருக்கு போட்ட முந்தானி யாருக்குமே போட்டுருக்க மாட்டேன். ஏன் மீதன சாக்கு பை போட்டுங்க ஏன் போட்டுக்க? யார பத்திரி தேவடியான்ற ஏண்டி என்னடி இவ்வளவு வாய் பேசுறல? நல்ல ஒரு பொம்பளையா பிறந்தா அடக்கமா இருக்குதுல்ல? பொம்பளையா பிறந்தா அடக்கமா இருக்கணும். ஆமா. அடக்கம்னா எப்படின்னு கேக்குற? சீலையெல்லாம் அவுத்து போட்டுட்டு காலைங்காட்டி 5 மணிக்கு இங்க இருந்து இந்த கோயில் இருந்து எடப்பாடி பஸ் ஸ்டாண்ட் அம்மனத்தோட ஓடிட்டு வரணும். அத்தாண்டி அடக்கச்சடக்கம் போயிட்டா ஒரே நாய் கூட ஒண்ணு விடாது போ. ஏண்டி ஒரு பொம்பளையா பிறந்தா அழகா ரெண்டு மறைச்சு கட்டு. என்ன பண்ணணும்? சீலத்துக்கு முதல்ல மேல போடு. அப்பயே சொல்லி தொலைய மாட்டேங்குது முட்டைங்களா.
கொலையில கரும்பகந்திரி பதில எடு செத்து போயிருவேன். ஏண்டி ஏண்டி கரண்ட் பிடிச்சு கொலையில கரும்பகந்திரம் என்னடித்தான் பண்ண சொல்றீங்க? ஏண்டி அழகா 2 சனத்தை போடு. சனத்தை மூடுட்டா? ஆமா. என் மாமனை மூடுற மாதிரி. ஏய் அவ வீடியோ முடிச்சா போய் மாப்பிளையாவது கூத்து பாப்பாங்க. ஏண்டி அதெல்லப்பா மாமா என்ன பிடிக்கலையா? பைசுக்குள்ளே முதல்ல வந்தேன், வரமாட்டேங்கிற வீட்டுக்கு. ஏண்டி நல்லா அழகா உருட்டி சுருட்டி கட்டு பாக்கலாம். நல்லா உருட்டி சுருட்டி கட்டு சொல்றேன். ஆமா ஓர்ச வா டேய் முட்ல இடியானே ஏன்னா 2 பேரும் நேர்ந்துக்கிறீங்க பாரு. டேய் இங்க பாருடா. மாறிடுச்சா? சாமி வந்துருப்பா. எல்லா சாமியும் எலுமிச்சி வலை போட்டு தான் நின்று போயிடும். இந்த சாமி இது வச்சாதான் நிக்கும். நல்லா வாயிரப்பா கொடுத்தா தான். டேய் போய் எப்படா சாமி வரும், எப்படா ஊழல தெரியும்? ஏய் இல்லம்மா போடா உள்ள. ஏண்டி என்ன இப்படி கட்டிட்டு ஏறி வட்டா போற? ஏண்டி அவரு அழகா அவுத்து அவரு என் கையில நான் அழகா கட்டி விடுறேன். நீ கட்டி விடுறியா? இன்னைக்கு நான் கட்டி விடுவேன், நாளைக்கு நீங்க பழகிக்கணும். செய்யாத பிள்ளைக்கு சொல்லித்தாடி, அறியா பிள்ளைக்கு. அரியா பாய அரியா பிள்ளை ஆயா இது வரமாட்டுது. என்ன இப்படின்ற? அறியா பிள்ளை தானே? அரியா பிள்ளையா? ஏண்டி முதல்ல அழகா கொசவு பிடிக்கணும். பிடிச்சி எல்லாம் ஒரே இடத்துல நின்று பாக்கலாம். சரிடி ஆடி ஏறி ஓட்டுறான் காட்ட. நான் நடையா நடக்கிறேன், நடப்பாதையா போற 2 பேரும். என்ன பண்ண சொல்றேன்? ஒரே இடத்துல நில்ல, பின்னாடியே தெரியாத. சரி பின்னாடி வரலடி, சுத்தி நல்ல அழகா சுத்தி நில்லு. சரி சுத்தி நில்லு. ஏய் திருட்டு தேவடியால ஏண்டி இந்த இடத்துல கரகரகர பம்பரமாடி சுத்தி இருக்கற? நீ தானே சுத்தி நில்லுன்னா. ஒரே இடத்துல காலை எடுத்து வைக்காத நில்லு. சரி என்ன ஊதுற கொலவே? என்ன ஊதுற? ஆம்புலன்ஸ் சத்தம். ஆம்புலன்ஸ் நல்லா ஊதுறான் பரவாயில்ல. அப்படி நல்லா உருட்டி 2 மாறாப்பெல்லாம் அழகா மூடி படைக்கிறோம். ஓ மாறாப்ப முடணும். மாடோணும். சரிம்மா சரி வேணும். சரிம்மா அப்பா போய் அடியே கண்ணப்பா போனாலும் போகட்டும். போனாலும் போட்டு கூத்து முடிஞ்சு போச்சு, எல்லாம் எந்திரிச்சு போங்க. எல்லாம் போயிருக்கீங்க. மாப்பிள்ளை வந்து கூத்து பாப்பாங்க உட்காந்து. என் மாப்பிள்ளை தாண்டி என்ன பாத்துட்டு இருக்கிற. அப்படி என்ன பாத்துட்டு மாமா இங்க பாரு. ஏவ இப்பெல்லாம் வரமாட்டேங்கிற சொல்லுமா. அதல்லப்பா நம்ம பேசக்கூடிய வீட்வார்த்தைகள் போனால் போகட்டும். நாட்டுக்கு நாடு, நாட்டுக்கு நாடு மகாநாடு, பேரு புகழும் சிறந்த அழகு பொன்னாடு. என்ன ஊரு இதுவா? இது தாண்டி மலையனூர். மலையனூர் என்றால் நமக்கு ஒரு தாய்நாடு தலைநகரம் விளையாட வரும் பச்சுமா நகரம். நாட்டிலே பிறந்த என்னடி பண்றது? காலையில எப்படி அரிசி எடுத்துக்கிட்டு போட்டோம், ஒரு 2 கிலோ கூட வரலடி. ஏடி பேரு குப்பையில ஒரு 2 கிலோ கூட அரிசி வரலடி. நல்ல அரிசி எது இவங்களால சாப்பிடலான்னு இருந்தா அதுவும் கொடுக்காம போயிட்டாங்க. விடிய காத்தெல்லாம் குத்திப்புடுவாங்க பாரு. கடைசி வரைக்கும் சொசைட்டி அடிச்சா தான் தின்னுமா காட்டுக்குது. அப்பா இந்த மலையனூரிலே ஆண்களாக பிறந்த ஆண்களாக பிறந்த அப்பம்மார்கள், பெண்ணாக பிறந்த தாய் குலங்கள், சிறியார் பெரியார் யாவற்றை பேரும் கடலை மேல் காட்சியளிக்கிறார். என்ன காரணம்? இன்னும் கூத்து விட்டு கூத்து பாக்குறாங்க. தெரியாது பாத்தியா யாருக்கும்? கருமாரி அம்மன் கரியாமலையம் கருமாரி அம்மன் பண்டிகை முன்னிட்டு இன்று ஒரு நாள் நாடகம் அரங்கேற்றம். அப்படி நாடகம் அரங்கேற்றம் செய்திருந்தாலும் சரி, இன்று அரங்கேற்றப்பட்ட நாடகத்தின் பெயர் என்ன? மந்திரி. மந்திரிங்க மந்திரி என்னமோ வருது. கார் போடுச்சு. நானும் இறமத்தான் கத்திட்டு வருது. சரி நீ யாரு?
இந்த கருமாரி அப்படிக்காக ஒரு நாள் அரங்கேற்றம் நாடகம் அரங்கேற்றம் செய்திருந்தாலும் சரி இந்த அரங்கேற்றப்பட்ட நாடகத்தின் பெயர் என்ன? பெயர் என்னமா? என்ன நாடகம்? கர்ணன் சண்டை. கர்ணன் முத்தி மோட்சம். கர்ணன் முத்தி மோட்சம். கர்ணன் முக்தி மோட்சம் நாடகத்தில் நான் யார், என் பெயர் என்ன? எந்த புத்தகத்துல படிச்சது? அடியே கண்டப்பா தமிழ சொல்லு. பெருமாக்கி தம்பி குத்த அப்பதாரிமை பதர்கள் சொல்ல செவியில் நுழைத்ததா? இல்லம்மா. அம்மம்மா பெருமையில் தான் மிகுந்த அருமை மாதர்கள் சூழ எனது பெற்றெடுத்த காந்தாரி மருமகள் என்னுடைய பெயரோ சரி பான்மதி என்று சொல்லக்கூடிய பேரும் தருவாள். ஓ, உங்களுடைய பெயரோ பேரும் தருவாள். ஆமா, அப்படியாக உங்கள் பெயர் பேரும் தருவாளாக இருந்தாலும் உங்கள் தாய் தந்தை பேர் என்னமா? நான் எப்படி பிறந்தேன்? சரி, என் பிறப்பின் ரகசியம் என்ன தெரியுமா? என்னமா? அம்மா
ஆமா ஓய் 10 மாதம் முன்னாள் மொபைல் திசி விட்டார்கள். ஆஹா ஏய் ஏப்பா கண்ணே வா என்ன இன்ன வந்தா துரியோதன மண்ணே ஆமா அரியான அடி அடிச்சான். ஆமா அப்ப நீ வரல முன்ன ஆ ஆ ஆ ஒட்டுப்புறம் வந்துட்டான் முன்ன போல உள்ள நேரம் வரவே மாட்டான் நீ கூட்டாலும் அப்பா பாப்புக்கு பாப்பா ஓய் ஏன் இவ்வளவு அழகா கருந்த விளையாட்டுங்கிற? ஏய் ஏ இதெல்லாம் சொல்ல வர உன்னை பார்த்த உடனே எனக்கு வருதாயா? அண்ணா போயிட்டு பின்னாடி பாட்டுல வருது பாட்டு இல்ல பாட்டுலாம் என்ன சொல்றீங்க? ஆமா ஓடுங்க பானையில போவீங்களா? ஆமா நான் பாடையில போறேன் பின்னாடி நீ பொறி எடுத்துட்டு வா. அதுலங்க நீங்க பாடுவீங்களா? நல்லா போய் அந்த தோல் வாய் அதுலப்பா நீங்க பாட்டுல விடுவியா? நல்லா விடுவோமா? ஃபர்ஸ்ட்ல விட்டுக்கிட்டு நான் சின்ன வயசுல இப்பெல்லாம் விட்டா கிழிஞ்சு போயிடும். ஓ என்ன இப்படி நசுக்கிற? ஆமா உன்னை நசுக்கிறேன். இல்லப்பா ரசிக்கிற பாட்டுன்னு பாடுறப்ப. ஆமா இங்க பாடு கேட்கலாம். என்ன பாட்டு வேணும்? பழசுல வேணுமா புதுசுல வேணுமா? எனக்கு எதுக்கு சேனல் சென்டர்ல கொடு. சென்ட்ரல விட்டு விட்டு தான் நல்லா இருக்குது. ஏய் அதுலப்பா பழசு வேணா புதுசுல வேணா நடுத்துறமா. விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி அப்படி எப்படி ஏக்கமக வந்து நின்னா முன்னாடி. விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏக்கமக வந்து நின்னா முன்னாடி. எப்பொழுதும் காதல் ஒரு கண்ணாடி அதை ஒளிச்சிடாம பாக்கிறவன் கில்லாடி. ஏக்கமக அஞ்சல நான் வச்சேன் பாரு நெஞ்சல நாங்க 2 பேரு பிஞ்சல நாங்க எங்கேயும் போய் கொஞ்சல. டாவு டாவு டாவுடா டாவில்லாட்டி டைடா டாவு டாவு டாவுடா டாவில்லாட்டி டைடா. ஒரு நாள் மார்கழி மாசம் காலங்காத்தால அவ வீட்டு முன்னால காலையில இருந்து கோலம் போடையில காதல சுமந்துக்கிட்டு நான் இருந்து நான் எழுந்து பார்த்ததும் ஜன்னல திறந்து கொஞ்சம் குமரிய கண்ணல பார்த்தா அவ என்ன பார்த்தா அவளை பார்க்கல. ஏடா ஏன்னா அவளுக்கு மெட்டா செய்யுது. கண்ணு ஒத்தி கிச்சி காதல் வந்து பத்தி கிச்சி. டாவு டாவு டாவுடா டாவிலாட்டி டைடா டாவு டாவு டாவுடா டாவிலாட்டி டைடா. விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏக்கமக வந்து நின்னா முன்னாடி. சென்னை மாநகரிலே சவுத் புஷ்மா ரோட்டிலே லலிதா ஜுவல்லரி என்ன கலச்சு வாங்கி தந்த பகவான் கடையில கச்சிப்பு வாங்கி தந்த கண்ணில அளவு பார்த்து தாய்கிட்டு சென்ற தேவி தேட்டர் பாவப்பட்ட படம் பார்த்தோம். அவ என்ன தொட்டா அழுவுறா நான் அவளை தொடல. அவனுக்கு தான் குரலா கன்ஃபார்ம் ஆகி போச்சு. கண்ணு ஒத்தி கிச்சி காதல் வந்து பத்தி கிச்சி. டாவு டாவு டாவுடா டாவில்லாட்டி டைடா டாவு டாவு டாவுடா டாவில்லாட்டி டைடா டாவு டாவு டாவுடா. நீ காக்கால தூக்கு போட்டு சாவுடா. எதுதான் போயிருக்கோம் மாதிரி. ஐயோ உச்சிரு போக பாட்டு பாடி காலேஜ் தூக்கு போடுச்சா? இந்த பாட்டு எனக்கு பிடிக்கல. இந்த பாட்டு உனக்கு பிடிக்கல? கண்ணி மேய்க்கும் ஐயோ கண்ணி மேய்க்கும் நேரத்தில காதல் கொண்டே நடி. செண்டானி என் கையில் வந்தால் கடிச்சி திம்பே நடி உன்னை கடிச்சி திம்பே நடி. ஓஞ்சி போனே நடி உன்னை ஒரு தடவை பார்க்கையில நாலு ஆஞ்சி போனே நடி உன்னை காணாத பொழுதினில. கண்ணி மேய்க்கும் நேரத்தில காதல் கொண்டே நடி. கண்டானி என் கையில் வந்தால் கடிச்சி திம்பே நடி. சரி சரி உன்னை கடிச்சி திம்பே நடி. ஓடி திரும்ப பல தேடி ஊரு ஊரா பார்க்காத பொண்ணு இல்ல. என் வர போல நீ கிடைச்சா உன்னை மிஞ்ச யாரும் இல்ல. ஊரெல்லாம் பார்க்கும்படி கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் ஒண்டி மட்டும் உன்னை காப்பால போட்டுக்கா. என்னை பார்க்க காப்பால போட்டுக்கலாம். அடி சிரிக்கும் சிங்காரியே 1 ரூபாய்க்கு சில்லற கோடி
சீசன் இல்ல மாம்பழமே உன் கண்ணத்தை பறிக்க விடு நீ நிலையா நிமிராம உன் நினைப்புல நல்ல வேலையை தேடிக்கிட்டு பரவாயில்ல செஞ்ச வேலை நினைப்புல கைய பேசஞ்சே சொல்றீங்களா சரிப்பா கண்டமா ஏமா நீ பாடிய பாட்டு எனக்கு மிகவும் பிடிச்சிருக்குது. சரி சரி வரும் காலத்தில் எனக்கு வாய்ப்பு உண்டாகட்டும். வாய்ப்பு உண்டாகட்டும். சூப்பர் சிங்கர் சன் சிங்கர் அதுக்கெல்லாம் கூப்பிட்டாங்கம்மா. என் கிரகம் இங்க வந்து மாட்டிக்கிட்டேன். ஓ அங்க போவாது இங்க வந்துட்டேன். ஆமா அம்மா சன் சிங்கர்ல கூப்பிட்டாங்க, சரிகமபாவுல கூப்பிட்டாங்க. என்ன டைம் பாக்குற, இன்னத்துக்கு வீட்டுக்கு போலான்னு டைம் பாத்துருக்கிறியா? சொல்லுமா, யாரு நீங்க? அப்பா என்னுடைய பெயரோ பார்த்தது என்று சொல்லக்கூடிய பேரு திருவாளாக இருந்தாலும் பேரும் துருவாளாக இருந்தாலும் பேரும் தருவாளாக இருந்தாலும் எப்படி பிறந்தேன்? எப்படி பிறந்தீங்க? திரும்பி நகைச்சி வந்தேன். உங்க ஒப்ப என் தாயோ ரேவதி, தந்தையோ பலராமனாக இருந்தாலும் உங்களுக்கும் திருமணம் ஆயிருச்சா? நான் யாரை திருமணம் செய்தேன்? யாரு? மாலையிட்ட என் மன்னவன். கல்யாணம் ஆயிருச்சா? ஏப்பா அப்படி கேக்குற? யாருமா? எனக்கு கல்யாணம் ஆன மாதிரி உன்னனாச்சும் செட் பண்ணிட்டு நாளைக்கு கல்யாணம் பண்ணலாம்னு இருந்தேன். இல்லப்பா கல்யாணம் ஆயிருச்சு. யாரு? நான் யாரை திருமணம் செய்தேன்? சொல்லுப்பா. அடே கண்ணப்பா சொல்லுமா, என்னம்மா? நான் மாலை மணமுடித்தேன். என் மன்னவர் யாரே தெரியுமா? யாரு? டெல்லி என்று சொல்லக்கூடிய அஸ்தியாபுரத்தில் வாழ்ந்து வரக்கூடிய அரவக்கொடி துரியமன்னனை மாலையிட்டேன். துரியமன்னனா நீங்க மாலையிட்டீங்க? ஆமா. தப்பா எதனாவது பண்ணிருந்தா அவர்கிட்ட சொல்லிவிடாதமா? ஏப்பா நீ மட்டும் உன்னை இறந்த மாட்டேன். சரி அடி தாங்க முடியாது. அந்த பையன் இருக்கட்டும். சரி அப்படி இருந்தாலும் இருந்தாலும் எனக்கு ஒரு மகன்
லக்கின குமாரன். லக்கின குமார். ஆமா சரிம்மா. அப்படி இருந்தாலும் காலை ஒன்று தவறாமல் நாளொன்று தவறாமல் சரி என் மன்னவரின் பாதத்தை காணுவது வழக்கம். ஆமா. அப்படி என் மன்னவரின் பாதத்தை காணுவதாக இருந்தாலும் என் தக்கையாகப்பட்டவள் அரண்மனையில் இருக்கிறார். யாரு? திருவினை மாது. திருவினை மாது. அவளையும் அழைத்து வா. சரிம்மா. என் மன்னரை காண போலாம். சரி போலாம் போலாம். போலாமா? போங்க. போலாமா? மாமா போலாம். நானும் ரெடி. தங்கச்சி விட்ட போ. போமடா பாரு துணி மாத்தி போட்டு வந்துட்டேன். ஏண்டா புல்ஜட்டி வெளியே போட்டுக்கிட்டு பேண்ட் உள்ள போட்டு வந்துக்கிறேனா? இது 2026 பேசணும். சரி நல்லா இருக்குது இதுவே. ஆமா இதுதான் இப்ப ட்ரெண்டிங். சரி அட ஏக பொட்டிக்கார அண்ணா. பொட்டிக்கார அண்ணா அவருக்கு வெக்க வந்துருச்சு வரவா. பேசுங்கடா யாரோ. என்னம்மா இப்படிதான் ஓடாடி வந்திருக்கிறே. ஐயோ மாமா யாரும் இல்ல அப்படியெல்லாம். நான் யாருக்கிட்ட தான் போகட்டும். அவசியம் போ. பாரு நல்ல இடம். அதுக்குதான் காத்துட்டு இருக்கிற. அப்படி பிடிச்சிட்டு அப்படி ஒரு பிடி கௌசியா நதாபுரிதா பாத்துக்க. வாயத்தோட பாத்துக்க. அப்புறம் தான் போகுதா யாருன்னு கேக்குறா பாரு. கண்ட்ரோலி சுத்தி வந்த நம்ம அண்ணன் சுனில் குமார் நிக்கிறார். சூப்பர் ஸ்டார்னு சொல்லு. ரஜினிமா. ஆமா நிக்கிற அப்படி. சரி அவர்கிட்ட போய் பீச விட்டு போனா முன்னுக்கு வந்துருவா. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லமா. ஆமா நீங்க எல்லாம் குட்டிச்சவரா வரதுக்கு தாங்க. சரிங்க வத்தரகர் கூட போய் பாக்குறேன். எவ்வளவு பெருமையா உன்னை ரஜினி சொல்லி அனுப்பி விட்டாய். என்னடா பண்ண? ஏன்னா டேய் நானும் திடுப்புன்னு வர குதிரத்தான் நினைச்சு ஏறி நான் உட்காந்துக்கிட்டா. சரி உன் நினைப்பு தப்பு இல்ல. ஆமா சரி குதிரைன்னு தெரிஞ்சு ஏறி உட்காந்துக்கிட்டேன். சரி சரிப்பா நான் ஏதோ தப்பா பண்றேன்னு விஷயம் இழுத்து பிடிச்சிடா. ஓ அப்படியா? ஆமா சரி பிள்ளை வந்துருக்குதுல்ல. ஆமா பார்த்து பதனமா பேசி ரெடி பண்ண பாரு பிள்ளை. பாத்துக்கிறோம் போ. சரி அட ஏக அண்ணா அண்ணலங்க துரு வெம்பலங்க காத்தால குழல் காடுது. அக்குமார் பிஞ்சு போயிருடா ஆம்பளை. அவர் ஒரு வாரமா அதுக்கு தான் ரெடி ஆகுற. சொல்லுமா. ஏனா அண்ணா சொல்லுமா அம்மா. நீ தான் ஏனா அண்ணா. ஏன் பாப்பா அண்ணா வேணாம் எதுக்குதுடா தன் கை தனக்கு உதவி. 10 ரூபா சொந்த கை போய் என்ன ஏன் சொந்த கைக்கும் போது என்ன மத்தவங்க நான் எதிர்பார்த்தேன். சொல்லுமா அண்ணா. என்ன பாட்டு அண்ணா சொல்லுமா. இப்படி சபைடாடி வந்திருக்கும் பொழுது ஆமா நீ பாட்டுல விடுவியா? பாட்டு இல்லையா? பாடல் கேக்குறேன். அம்மாங்க நல்லா நசுக்குவியான்னு கேக்குறேன். மாமா ஐயோ பேச்சறா. மாமா பேச்சறன்றல தாயேனி. அம்மா கம்முனுடா. யாரா அடிக்கிற? டேய் எடுத்து கீழ போ. கம்முனுடா தாய். எடுத்து கீழ போனவன் ஏன்டா என்ன தடிச்சிடுற? வெள்ளையில வந்துட்டா எந்திரிச்சுக்கறானே. யாரு தம்பியா? ஆமாடா தம்பியா? ஆமா. ஏய் வீட்ல விட்டு வர வேண்டியதானே? அவன் இல்லடா நானும் கூத்து போக வருவன்னு வந்துகிட்டே தாங்கறான். சரி வந்தான்ல படுத்து தூங்க வைக்கணுமா இல்ல இவங்களாட்டா? தூங்கிட்டு தானே அந்த விழுந்தாரா. பிள்ளை பார்த்தோனே எந்திரிச்சுக்கிட்டான். எடுத்து கீழ படுக்க வை. டேய் ஓய் அப்படிலாம் பண்ண முடியாதா. என் உயிர் போயிடும். இங்க காட்டு பாக்கலாம். கூடயே ஒட்டிட்டு போறதா. தம்பி காட்டு. அவன் பேர் என்னன்னு கேக்குறேன். என்ன? செல்வராஜ். என்னது? ஒத்த கண்ணு சிவராஜன் பாக்குறியா? ஏய் தாயே நல்லா பாக்கலப்பா. ஏகன்னு பாப்பா. மாமா. ஐயோ பாப்பா மாமான்னு கூப்பிடாத. இப்பயே சுரு வரலாம் இருக்குது. ஏப்பா நல்லா உதமா இருக்குனுங்க. எதமா இருக்கும் கூப்பிடுவான். ஆமாடா. என்னங்க சொல்றீங்க? சொல்லுமா. மாமா சொல்லுமா. மாமா எத்தனை வாட்டி தான் உள்ள போனமுல மாமான்னு சொல்லு. உங்க ஊர்ல நல்லா இருக்குது. சரி சொல்லு. அடியே கண்ணபா இப்படி சபையோட வந்திருக்கும் பொழுது நான் யாரு? நான் யார் வீட்டு பாப்பா? நீ யார விட்டா? ஏய் வீடியோ ஓட்டுகிறதா அல்ப. ஏவா சரிண்ணா மாமா. என்னமே ஐயா கருமாரி பாத்துக்க. சொல்லுமா. அம்மா நான் யாருன்னு உரைப்பதற்கு முன்பே இந்த தீப ஒளியும் ஒரு பக்கம். ஏய் நான் உரைப்பதற்கு முன்பதாக. உரைப்பதற்கு முன்பதாக. சரி
அம்மா இந்த தீப ஒளியும் சிங்கார பொன் வேலை ஏன் என்ன காரணம்? எண்ணெயும் காரணம் இல்ல, மத்து காரணம், பருப்பு காரணம் இல்ல, அதுக்கு மத்து தான் காரணம். ஏய் என்னத்துக்கு இந்த லைட் எல்லாம் போட்டுருக்காங்க தெரியலையா? கேள நீயே. இன்னும் கருமாரி அம்மன் பண்டிகையை முன்னிட்டு இன்று ஒரு நாள் நாடகம் அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள். அப்படியா? ஆமா. இன்னும் கருமாரி மக்களை முன்னிட்டு ஆமா அனைவரும் ஒன்றாக சேர்த்து ஆமா இன்று ஓய்வு 17 வைத்திருக்கிறார்கள். சரி சரி. அம்மா அப்படி அரங்கேற்றப்பட்ட நாடகம் பெற்ற நாடகம் கருப்பு இது எந்த புராணத்துல வருது? எல்லாத்துக்குமா அப்படி சிரிப்ப? சிரிக்காதமே, சுன்னிக்கு மேல எரியுது. என்னடா அப்படி முன்னாடி கர்ணன் சண்டை, கர்ணன் முத்தி மோசம், கர்ணன் சண்டை, இன்னும் ஸ்ரீமகா பாரதம். ஸ்ரீமகா பாரதம் என்றால் 4 காண்ட 18 பருவம். சரி. அதுல ஒரு பாகமாக விளங்கக்கூடியது இந்த கர்ணன் முத்தி மோட்சம். இந்நாடகத்தில் நான் யாரு? அடியே செல்லும் சொல்லு. என்னுடைய பெயர் விளக்கம். பெயர் விளக்கம் உனக்கு தெரிந்ததா? இல்லமா. மேகம் பல பழக்கம் மின்னல் ஒளியை போல, மின்னல் ஒளியை போல, வாழ பருவம் உள்ள சோலை குயிலை போல, குயிலை போல அண்ணே நடந்த என் பின்னை சடைக்கும். சடை குலுங்க குலுங்க பாத்துமா. அந்த மீனு முல்லை கேள துப்பிவிடு, துப்பிவிடுதாமி மீனு முல்லை. யார் பக்கம் மீன் சாப்பிட்டாங்க? எல்லாம் பௌத்து வச்சு காலையில் சாப்பிடாங்க. சரி சொல்லு. அம்மா அந்தரங்க மாதர் மெச்சின சுந்தரவதின ரூபி. அதுனே ரூபி. என்னுடைய பெயரோ அதுனே ரூபி. ரூபி. ஆமா. என்னுடைய பெயரோ பெயரோ திருவினை. திருவினை மாது. ஆமாண்டி. திருவினை மாதாக நீங்க இருந்தாலும் உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தை யாரம்மா? நான் எப்படி பிறந்தேன்? எப்படி பிறந்தீங்க? நான் பிறந்த இடத்த காட்டவா? நீ பிறந்த இடத்த காட்டு சாமி. அம்மா சொல்லு. அம்மா 10 மாதம் பஞ்சுவந்தி
என்னத்த அப்படி வளவளத்த சீலையோ மாம்பழம் விக்கிற கண்ணம்மா மாம்பழம் விக்கிற கண்ணம்மா உன் மனசுக்குள்ள என்னம்மா யாரு மேல கண்ணம்மா இந்த மாமனை கட்டிக்க சம்மதம்மா யாரு மேல கண்ணம்மா இந்த மாமனை கட்டிக்க சம்மதம்மா மாம்பழம் விக்கிற கண்ணம்மா உன் மனசுக்குள்ள என்னம்மா யாரு மேல கண்ணம்மா இந்த மாமனை கட்டிக்க சம்மதம்மா யாரு மேல கண்ணம்மா இந்த மாமனை கட்டிக்க சம்மதம்மா ஒரு வேகலாவில் பணபாக்க போனேன் அங்க துள்ளாத மனத்துள்ளா துள்ளாத மனத்துள்ளா அங்க படபுடிச்சு வெளிய வந்தா போலீஸ் எல்லாம் அங்க துள்ளாத மனத்துள்ளா அங்க படபுடிச்சு வெளிய வந்தா போலீஸ் எல்லாம் நம்மள போலீஸ் எல்லாம் நம்மள வைக்கிற கண்ணம்மா உன் மனசுக்குள்ள என்னம்மா யாரு மேல கண்ணம்மா இந்த மாமனை கட்டிக்க சம்மதமா யாரு மேல கண்ணம்மா இந்த மாமனை கட்டிக்க சம்மதமா மூன்றோடு சாந்திலன்னா பணபாக்க போனேன் அப்படியா மூன்றோடு சாந்திலன்னா பணபாக்க போனேன் அங்க சூப்பர் ஸ்டார் முத்தி அந்த படம் முடிஞ்சு வெளிய வந்தா கத்தியால குத்தி அங்க சூப்பர் ஸ்டார் முத்தி அந்த படம் முடிஞ்சு வெளிய வந்தா கத்தியால குத்து நம்மள கத்தியால குத்து நம்மள வைக்கிற கண்ணம்மா உன் மனசுக்குள்ள என்னம்மா யாரு மேல கண்ணம்மா இந்த மாமனை கட்டிக்க சம்மதமா யாரு மேல கண்ணம்மா இந்த மாமனை கட்டிக்க சம்மதமா நடராஜ தேட்டரில் நான் பணபாக்க போனேன் நடராஜ தேட்டரில் நான் பணபாக்க போனேன் அங்க இதய கனி நம்ம கூத்து பார்க்கும் நண்பர்களெல்லாம் இந்த கனி அங்க இதய கனி நம்ம கூத்து பார்க்கும் நண்பர்கள்லாம் இந்த கனி மணிமேகலை தேட்டரில் நான் பணபாக்க போனேன் மணிமேகலை தேட்டரில் நான் பணபாக்க போனேன் அங்க பல்லாண்டு வாழ்க நம்ம கூத்து பார்க்கும் ஜனங்கள் எல்லாம் 100 ஆண்டு வாழ்க அங்க பல்லாண்டு வாழ்க நம்ம கூத்து பார்க்கும் மக்கள் எல்லாம் 100 ஆண்டு வாழ்க எப்பொழுதும் 100 ஆண்டு வாழ்க மாம்பழம் விக்கிற கண்ணம்மா உன் மனசுக்குள்ள என்னம்மா யாரு மேல கண்ணம்மா இந்த மாமனை கட்டிக்க சம்மதமா யாரு மேல கண்ணம்மா இந்த மாமனை கட்டிக்க சம்மதமா இந்த மசாலா கட்டிக்க சம்மதம் இல்ல கொலல கட்டிக்க சம்மதமா இந்த சேகர மாமனை கட்டிக்க சம்மதமா யாரும் வேணாம் குஞ்சு இருந்தா போதும் சொல்லுமா எப்படி பாட்டுல விட்டது அயெல்லாம் சோறு நல்லா சோற கை தடுக்க பாக்கலாம் இவரு மூச்சு கட்டி பாருங்க அடி தட்டுடுத்தா தட்டாதீங்க அடி தட்டாதீங்க செத்து போன போயிரும் கை தட்டுனீங்களா செத்து போயிட்டு நாளைக்கு கோமாளிக்கு வீடியோ வேற ஓடுதுன்னா சொல்லி போடுவேன் இவ்வளவு நேரம் நல்ல வார்த்தை பேசிருக்கேன் ஏன்னா அப்பா கம்மல் இருக்கிற சாமியெல்லாம் படம் எடுத்துக்குவாங்க யாருமா அப்பா நான் எப்படி பிறந்தேன் நீ எப்படி பிறந்த என்னுடைய தாய் தந்தை பெயர் எடுத்துறீங்கப்பா தாய் தந்தை பெயர் என்ன அம்மா தாய் பெயரோ சிவகாமி ஐயோ சிவகாமி ஆமாண்டி தாய் ஒன்று இருந்தா தந்தை வேணுமல்ல இருக்குமல்லவா யாருமா தந்தை பெயர் தெரியுமா என்ன பேரு தந்தை பெயரோ சிவராஜ மன்னன் தந்தை பெயரோ சிவராஜ மன்னன் ஆமாண்டி அப்படி இருந்தாலும் அப்படி சிவராஜ மன்னனுக்கும் சிவகாமிக்கும் சரி நான் திருவினையாக பிறந்து நான் யாரை மாலை யாரை மாலை மட்டும் எந்த நாட்டு மன்னனின் மாலை நாட்டு மன்னன் அம்மா ஐயோ என்ன மாமான்னு கூப்பிடாதுன்னு செத்து குழம்பு போயிரும் சொல்லு அப்பா பாலதெல்லாம் மனமூடி
என்ன தாலிகளா கட்ட மாட்டேன் மத்தாளகாரன் பொட்டபிள்ளைய பார்க்கவும் எப்படி சிரிச்சுக்கிட்டா மத்தாள அடிக்கிறான் எதை பண்ணாலும் ஆட்டுறான் என்ன பண்ணுது இப்படினாலும் அடிக்கிறான் இப்படினாலும் அடிக்கிறான் இப்படினாலும் அடிக்கிறான் ஏன்னா பெரிய மனுஷனாயா செட்டுக்கே அவரு தப்ப வாத்தியாரு போயா சொல்ற சொல்லுமா அம்மா பிள்ளைத்தான் ஏதோ அறியாப்புல ஆட்டுதுன்னா பெரிய மனுஷன் புத்திக்கிறதுல இப்படி நான் உடனே அடிக்கிறான்பா இப்படினாலும் அடிக்கிறான் ஏன் மத்தாள அப்படி அடிக்கிறியா சொல்லு சொல்லுமா அப்பா எந்த நாட்டு மன்னன் மாலையிட்டேன் எந்த நாட்டு மன்னன் டெல்லி அசனபுரத்தை ஆண்டு வரக்கூடிய துரை துரியோதனன் தம்பி தம்பி துரிச்சோதன புலி புலி துரிச்சோதனன் கொட்டை எடுத்துதான் கொட்டை எடுக்காதான் துரிச்சோதனன் துரிச்சோதனன் என்னுடைய கணவன் அப்படி இருந்தாலும் நீ வந்த காரணம் அக்கா உன் அக்கா வரணும் போய் பார்க்கலாம் போயிட்டு அக்கா இன்றைய தினத்தில் நம்மளுடைய பெரிய கணவராகப்பட்ட துரியோதன மன்னனை பார்க்க வேணும். யாரைய மாமாவையா? ஆமா, போலாம் பார்க்கலாம். போலாம். இந்த உலகை யாரோ உத்தமரே போட்டு என் உத்தமரே கொட்டி
பார்த்த உடனே எனக்கு அழகாக ஒண்ணு வருதுமா. என்னடா அருமையான ஒரு பாடல் வருது. என்ன சொல்ற? புடவையை பார்த்தோன்னே பாரு பார்க்கலாம் கேட்கலாம். மஞ்ச மஞ்ச சீலக்காரி மாபாலத்தி கூடக்காரி. ஓஹோ மஞ்ச மஞ்ச சீலக்காரி மாபாலத்தி கூடக்காரி. ஓ மாபாலத்தை பார்க்கையில கோமனந்தா தூக்குதடி நல்லூர் காரி. நீ எலிக்கிறந்த பூரி. இந்த உலகை சாலும் உத்தமரே. சரி மல்லிகை முல்லைக்கு மாமலை ராஜா என்று சொல்லக்கூடிய வாசனமான மலர்களை பறித்து வந்து உனது பாதத்தை பன்னினால் கழுவி என் பட்டாளையால் தொலைத்து உனது பாதத்தை பான்பதி என்று சொல்லக்கூடிய பேரு திருவாளோ சரி இருமணி மாதம் உங்கள் பாதத்தை பணிகின்றோம். அப்படியே சாமி ஏமான தப்பு இல்ல. சத்தியமா இத்த பெரிய கல்லு தடுக்கி விட்டுருச்சு. இந்த கல்லு இத்த பெரிய கல்லுங்க. எத்தோடு பாறையாட்டுங்குது இந்த கல்லு. இல்லம்மா நானும் பாதம் பண்ணும்போது அத்த பெரிய கல்லு தடுக்கி விட்டுருச்சு. ஓ அதனால அது இடிச்சுட்டேன். ஆமா எல்லாம் இடிச்சிருக்க மாட்டேன். இல்லன்னா இடிச்சிருக்க மாட்டேன். எனது திருவடி பொறுப்பாக பணிந்தபடினால் இந்த பாரு உலகில் சீரும் சிறுவனுடைய பாவனுடன் வாழ்ந்திருப்பாய் பெண்ணே. அப்படியா? மடவரவளை பேசி என்ன சரி அது சீக்கிரமாக இந்த கொழு மேடைக்கு அழைத்து வர சொன்ன காரணம் என்னங்க? எதற்காக என்று கேட்கிறாய்? அதாவது விடிந்தால் 17 நாள் யுத்தம். பாரத போர்த்துவைக்கு 18 நாள். ஆமா பாரத போர்த்துவைக்கு 18 நாள் சண்டை. ஆமா சண்டையிலே 16 தினங்கள் முடிந்து விட்டது. 16 தினங்கள் பாண்டவர் பக்கமே ஜெயம். இன்றைய தினத்தில் 17ஆம் நாள் சண்டை. ஆமா ஆமா விடிந்தால் 17 நாள் சண்டை. அந்த சண்டைக்கு அதாவது
நீ சண்டைக்கு போறீங்க ரைட்டு. நம்ம யூடியூப் சேனல் நம்ம மாமன் நம்ம மாம்ஸ் இவங்க 2 பேத்துக்கு அழகான ஒரு பாடல் பாடுவோம். எங்க காட்டு சிங்கம் என்ன சொல்றீங்க? சுண்டலி புழுக்க மாமன் மாமாமா எப்படி ஐயா பயங்கரமா எங்க அக்னி புயல் சேனல் எங்க தங்கத்தின் தங்கம் நல்லகன் எங்க சிங்கத்தின் சிங்கம். ஐயோ அழுவாதீங்க. கறிக்குழம்பு கறிக்குழம்பா பருப்பு குழம்பு இல்லையா பருப்பு குழம்பு தான் போட்டாங்க. சேனல் காமி அக்கிடி புயல் அக்னி புயல் திலீப்பாரு. ஃபாலோ பண்ணுங்க, யூடியூப்ல சப்ஸ்கிரைப் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம. ஆமா பிள்ளைகளை பார்த்து ரசிச்சு ஒரு பாட்டு பாடு. பாடல்ல விடு. பழைய பாட்டு வேணுமா புது பாட்டு வேணுமா? இன்னும் உனக்கு எதை தோணும் அதை செய்ய. பழத்திலையும் விடு புதுச்சிலையும் விடு. கை போல தாவும் பாதை பாதம் நல்ல வெட்டை போல பூவை பூவும் நாடை காட்டும் உண்டு கண்ணில் ஆடுமாங்கடி கையில் ஆடுமா கண்ணில் ஆடுமாங்கடி கையில் ஆடுமா நாளும் வரும் நேரம் வரும் ஏழு அவசரமோ அப்படி பச்சை கிளி முட்டிக்கரம் முல்லை கொடியாரோ பாவை என்னும் பேரில் வரும் தேவன் மகையோ. அப்படியா? ஐயோ, பரவாயில்ல எங்க அண்ணன் எப்படி பண்ண அப்படி நாலாவது வேலைக்கு பாடுற பாதி இருக்கு. பாருமாமா. அத்ததத்த மல்லிகை பூ என் ஆசை கேட்ட முல்லைப்பூ மாம்பழ கண்ணத்திலே மல்லம செல்லம பொன்னமா மாறி மாறி முத்தோண்டோரே மல்லம செல்லம பொன்னமா அழுத்துமாமா. மந்தம்மா ஓந்தேரே மதுரையில வைகையாறு இருக்கிறத பார்க்கையிலே மல்லம்மா மல்லம்மா ஏ செல்லம்மா மாமாரி கோயில்படி அடிக்கிறடி ஏ மல்லம்மா செல்லம்மா செல்லம்மா மறைச்சு போட்டு நீ சூப்பரா பண்ண. எங்க சிங்கத்தின் சிங்கம் எங்கள் காட்டு சிங்கம் எங்க தங்கத்தின் தங்கம் எங்க வைரத்தின் வைரம் எங்க பவுனின் பவுனு எங்க மைசூர் பாக்கு எங்க ஜிலேபி எங்க லட்டு எல்லாம் நேத்து பாரு செட்டுங்க. என் மைசூர் பாக்கு என் ஜிலேபி என் லட்டு என் குழந்தை என் குஞ்சிக்காய் என் மைசூர் பாக்கு என் மேச்சேரி சாமி 10 நாள் பாரத போருக்கு நீங்க போறீங்களா? ஆமாமா. அப்படி போவதாக இருந்தாலும் சரி மனைவியாகப்பட்டவர்கள் ஒரு வார்த்தை சொல்லவா? சொல்லம்மா சொல்லு. ஐயா நீ போகவே என்னது சாமி
ஏற்கனவே 18 நாள் பாரத போர் துவக்கி சரி இதுவரையும் 14 நாள் போரிலையும் அந்த பாண்டவராகப்பட்டவர் தான் ஜெயம் பெற்றிருக்காங்க. சரி இன்றைய தினத்தில் பாரத போரில் போர்னு சொல்றீங்களே, அந்த பொல்லாத பீமை உங்களை திண்டால அடிச்சு மடிச்சிருவான். யார் என்னையா? அந்த ஆளாத அழகு பண்ண சரி உங்களை அம்மால மடிச்சிருவான். போக வேண்டாம் சாமி. கேளுங்க. நான் போருக்கு போறேன் என்று நினைத்து விட்டாயா? நான் இல்லை, என் அண்ணனாக போருக்கு போவதாக இருந்தாலும் சரி ஆகாத கனவுன்னு கண்டுட்டேங்க. என்னடா கனவு? கொஞ்ச நேரம் தான் படுக்கலான்னு படுத்தேன். சரி ஒரு கனவு ஒண்ணு கண்டுட்டுங்க. அட என்னடா கனவு சொல்லுடா. சொல்லட்டுமா? சொல்லு. போகாதே போகாதே என் கனவா ஓ ய ராஜமன்னா சரி பொல்லாத சொப்பனா நானும் கண்டே மன்னா பொல்லாத சொப்பனா நானும் கண்டேன். வாசலில் முத்தரா உடவும் கண்டேன். மன்னா கனகுதி கணபதி உடவும் கண்டேன். நீங்க வலிக்குட்டு திப்புன்னு உடவும் கண்டேன். வலிக்குட்டு திப்புன்னு உடவும் கண்டேன். வாழை மரங்களோ சாய கண்டே சாய கண்டே அண்ணா ஏதா வாழை மரங்களோ சாய கண்டே. சரி நீங்க இன்னைக்கு இன்னார்த்துக்கு இப்ப நல்லா இருக்குங்க. என்னது? வண்டி போட்டு வண்ணாத்தி புண்டைய அக்க கண்டே சாமி போக வேண்டாம். சரி பாரத போருக்கு நான் தான் போறேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆமா நீங்க போகல, நான் போகவில்லை. வேற யாரும் போறாங்க. அதாவது அங்கு தேசத்தை ஒரு புறமாக ஆண்டு வரக்கூடிய என் அண்ணனாகப்பட்ட கர்ணராஜனே. ஓ அங்கு தேசத்தை ஆண்டு வரக்கூடிய கர்ணராஜன். பலப்படுத்த கர்ணராஜனை ஆமா போருக்கு அனுப்புறீங்களா? சேனாதி பட்டம் கட்டி அவரே தலைமை தாங்கி போர் நடத்துவார். நீங்க போய் சேனாதிபதி பட்டம் விட்டு கொடுக்குறீங்க. ஆமா. பண்ண போறீங்களா? ஆமா. அப்படியே ஆகட்டும். அப்படியே ஆகட்டும். சரி மந்திரி எங்க போறீங்க? இப்ப எங்க தெரியுமா போகணும்? எங்க போகணும்? அங்கு தேசத்தை மறுபடியும் ஆண்டு வரக்கூடிய கர்ணனை தேடி நாம போகணும். மலையனூர்ல இருந்து அங்கு தேசம் போறான். அது இல்ல, இந்த நாடகத்துல ஓ அந்த நாடகத்துல அங்கு தேசம் அங்கு தேசம் சொல்ல வேண்டும். சரி சரி அப்படியே ஆகட்டும். சரி சரி போமா போங்க 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 போகலாம். துரியோதன மன்னனாகப்பட்டவர் நாளை நடக்கும் 17ஆம் சண்டைக்கு யாருக்கு சேனாதிபட்டம் தர வேண்டும் என்று அங்கு தேசம் தேடி கர்ணனுக்கு தரப்போவதாக இருந்தாலும் அதே சமயத்தில் எம்பெருமான் மாயக்கண்ணன் வருவார். அவளால் மற்ற விஷயங்கள் காண்கலாம்.
சண்ட பாரத போல